ரூபாய்க்கு விண்டர் ஜாக்கெட், பொண்ணுங்களுக்கு எல்லாம் 50 ரூபாய்க்கு டி-ஷர்ட், ஃபேஷனபிளான ஆட்கள், இவ்வளவு கம்மியாலாம் Dress கிடைக்குமா ஆச்சரியப்பட்ட இடம் தான் டெல்லியில இருக்க சரோஜினி மார்க்கெட். இது இந்தியாவை சுற்றி உலா வரும் பயணத்துல எபிசோட் 51. டெல்லிக்கு போனா கண்டிப்பா இந்த இடத்துக்கு நான் போயே ஆவன்னு சொல்லி தான் இந்த இடத்துக்கு வந்தேன். ரீல்ஸ்ல இந்த இடத்துல மலிவான விலையில த்ரிஃப்டிங் Dress இல்ல நார்மல் Dress எல்லாம் கம்மியா கிடைக்கும் போட்டுருந்தாங்க. நம்ம கிட்ட ஜாக்கெட்டே இல்லாத காரணத்தினால குளிர் போட்டு பொளந்துட்டு இருந்தது. அடுத்த இடம் காஷ்மீர் போறேன். ஜாக்கெட் எல்லாம் போனா அவ்வளவுதான் நானு. அதனால சரோஜினி மார்க்கெட்ல போயிட்டு ஒரு ஜாக்கெட் எடுக்கலாம்னு வந்திருக்கேன். சமயமா ஏதோ கொஞ்சம் Dress வாங்குறேன்னு சொன்னா பார்க்கலாம். இந்த இடம் பசங்களுக்கு இருக்கோ இல்லையோ, ஆனா பொண்ணுங்களுக்கு ஒரு சொர்க்க வாசலான இடம் இது. உள்ள போனோட ஃபுல் எனர்ஜி, கொஞ்சம் தூரம் நடக்க மாட்டா. ஆனா இந்த சரோஜினி நகரை சுத்தி ரவுண்ட் அடிப்பா போல. அது என்னன்னு தெரியல, பெண்களுக்கு ஷாப்பிங்னா ஃபுல் பவர் வந்துரும் போல. சமயம் எங்கே இருக்க சொல்லிட்டு நான் போயிட்டு என்னோட ஜாக்கெட்டை ஷாப்பிங் பண்ணிட்டு வரேன்னு போயிட்டேன். ஆனா எந்த சைடு திரும்பினாலும் பெண்களோட சமாச்சாரமாவே இருக்கு. 150 ரூபாய்க்கு ஸ்லிப்பர், 100 ரூபாய்க்கு டி-ஷர்ட்ஸ், ஒரே கொண்டாட்டம் தான் அங்க இருக்க பெண்களுக்குலாம். அப்படியே ஒரு கடையை கண்டுபிடிச்சு ரொம்ப மலிவான விலைக்கு ஒரு ஜாக்கெட்டை வாங்கினேன். வெறும் 100 ரூபாய் செம்ம ஜாக்கெட். பட் செகண்ட்ஸ். நம்ம வந்த வேலை முடிஞ்சிடுச்சு. நம்மள நம்பி ஒரு தெய்வம் வந்தது. அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு ஒன்னும் புரியல. சரி அவளை பார்க்க போயிட்டேன். இப்படிதான்டா போயிட்டு வரேன்னு போயிட்டு வர கேப்ல ஒரு பைய ஃபுல்லா நிரப்பி வச்சிருக்கா Dress. ஒரு ஜாக்கெட் தான்டா வாங்கிட்டு வர போனேன். அதுக்குள்ளே ஒரு பைய ஃபுல்லா நிரப்பி வச்சிருக்கே அப்படின்னு ஆயிடுச்சு. ஆனாலும் இன்னும் Dress எடுக்கணும் சொல்லிட்டு சரோஜினி நகர் மூடுற வரைக்கும் ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தா. கிட்டத்தட்ட 4 ஹவர் டயர்டே ஆகல. நாளைக்கு கூட வரலாம் சாமி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கூப்பிட்டு வந்துட்டேன். ஒரு ஆட்டோவை பிடிச்சி ரூமுக்கு கிளம்பிட்டோம். எல்லாரையும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். ஆல் இந்தியா சீரிஸை பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணாங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க.